நிறைய ப்ராப்ளம்னால 6 மந்த் வந்து மியூட் ஆயிட்டேன். நினைக்கும் போதெல்லாம் போய் கொஞ்சுவேன். அவளோட லவ் என் மேல வந்து இன்ஃபினிட்டி சொல்லவே முடியாது. இது எப்பவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இது எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டேங்குது. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட். She gave me 2 rings. என்னோட நேமோட ஒரு டைமண்ட் ரிங் அது இல்லாம ரொம்ப சஃபகேட்டடா இருக்கு எனக்கு. My love will never change ever. Love you. ஒரு நாள் உட்காந்து நீ ஏன் பேசல, நான் உன்னை என்ன காயப்படுத்திட்டேன் அப்படி கேட்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணும். ஆக்சுவலா அவதான் அக்கா மாதிரி பிஹேவ் பண்றா. நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலா அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்க ஏன் முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா? அவங்க அதை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. இதான் அவங்களுக்கு உங்கள்ட்ட இருந்து ஒரு முத்தம் தேவைப்படுது. படிக்காட்டி நீ மேலதான்டா. தன் தங்கையை மகள் போல வளர்த்த அக்காக்கள் ஒரு பக்கமும் அவருடைய தங்கைகள் இந்த பக்கமும் இருக்காங்க. சொன்ன உங்கள் அக்கா என்ன திட்டிய போது இவை அக்கா இல்ல என் அம்மா அப்படின்னு தோணுச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்பெல்லாம் பசங்கிட்ட பேசக்கூடாது. ஐயோ போன்லாம் பேசவே கூடாது. 9 மணிக்கு மேல எவனாவது போன் பண்ணா அவனையும் வெளுத்துருவேன், ஒன்னையும் வெளுத்துருவேன். அதுல இவங்க போலீஸா இருக்கனால லத்திய வச்சு வெளுத்துருவேன் அப்படின்னுவா. அப்படியா? அப்படிச்சா? அடிப்பு சொல்லி தரப்ப அவ தலையிலே நலுக்க கொட்டுவா, நல்லா அடிப்பா. சாப்பாடு போட்டு தருவா, ஃபுல்லா கிளீனா சாப்பிடணும். சப்போஸ் அப்படி சாப்பிடலனா இன்னொரு வாட்டி சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சார். மம்மி அப்படிதான் அடிச்சு இழுத்து எடுத்துட்டு போய் பஸ்ல விடுவாங்க. அவங்க தான் சார் பேரண்ட்ஸ் மீட்டிங்னா எல்லாமே அவங்க தான் வருவாங்க. எனக்கு அவங்க அம்மாவுக்கு அடுத்ததே எங்க அக்கா தான் சார். பார்த்தாலே தெரிகிறது. எங்க அக்கா வந்து எப்படின்னா வந்து அதான் திட்டலாம் மாட்டா. ஒரு முறை தான் முறைப்பா. அப்படி முறைச்சிட்டு அப்படியே மூக்க விளைச்சிட்டு பாப்பா பாருங்க, அவ்வளவுதான். அதுலயே பயந்துருவோம். இப்ப சொல்லலே பயப்படுறியமா நீ? அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டான். எங்க சித்தப்பா வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஃபேமிலிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. ஒரு அளவுக்கு மேல பத்தாச்சு வரவே இல்லை. இவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. அந்த பிள்ளை இல்லைன்னு என்னால அக்செப்ட் பண்ண முடியல. பொய்யா பேசிக்கே இருப்பேன். ஏன்னா இங்க சென்னையில ஒர்க் பண்றேன். ஃப்ரெண்டு வீட்டுல இருக்குன்னு சொல்லி அப்பா அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரியான அடி. எனக்கு மனசு கேட்கல. நல்லது கெட்டது இது சரி இது தப்புன்னு நம்ம சொல்லி கொடுப்போம். அதை சொல்லி அவளுக்கு நான் புரிய வச்சேன். லவ் பண்ற விஷயம் வந்து வீட்ல தெரிஞ்சிச்சு. வீட்ல தெரிஞ்சோடனே வீட்லயும் எல்லாருமே அப்போஸ் பண்ணாங்க, நானுமே அப்போஸ் பண்ணேன். நீ தான் தாத்தா கிட்ட எடுத்து சொல்லி எங்க மேரேஜ்க்கு ஹெல்ப் பண்ணணும். மேரேஜ் என்னடி பேசுற நீ? நோ, அதெல்லாம் தப்பு. எனக்கும் 2 இயர்ஸ் வந்து அதுல இஷ்டமே இல்லை. நீ லவ் பண்ணாத, வேண்டாம் வேண்டாம். நான் அவளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன். நீ லவ் பண்ண கூடாது, அவ்வளவுதான். ஏன்? நோ நோ நோ, நேக்கு பிடிக்கல. நோக்கு ஏன் பிடிக்கணும்? நேக்கு பிடிச்சிருக்கு. வீட்ல ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் தான் வந்து மன்னிச்சு ஒரு அவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சு. என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். அந்த ஒரு லவ்வுக்காக அவ போராடினப்பதான் நம்ம தங்கச்சி இவ்வளவு தைரியமா இருக்காளா அப்படின்ற விஷயமே எனக்கே அப்பதான் தெரிஞ்சிச்சு. என்ன ஒரு புத்திசாலி. பின்னும் எங்க அம்மாவை மட்டும் கன்வின்ஸ் பண்ணணும். கண்டிப்பா அந்த ஷோ பார்த்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. 5000 ரூபீஸ்க்கு ஒரு சாரி வாங்கினா கூட அக்கா இவ்வளோ காஸ்ட்லியா நீ புடவை வாங்கணுமா, உங்களுக்கு பைசாவோட வேல்யூவே தெரியாம போச்சு அப்படின்னு இப்ப வரைக்கும் திட்டுவாங்க சார். எடி செருப்ப நாய். நீ கேட்க மாட்டே, அவன் கேட்க மாட்டே, நான் கேட்பேன். இப்போ கூட காஸ்ட்லி புடவை எடுத்தா அக்கா திட்டுவாங்கன்னு பயம் இருக்கு. பயம் இருக்கு. ஆனா அவட்ட சொல்ல மாட்டோம், பொய் சொல்லிடுவேன் நான். மணி வேல்யூ எனக்கு தெரியும். பணத்தை மதிக்க கத்துக்கோ. இவ்ளோ காஸ்ட்லி பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் சார். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப இப்பதானே வாங்குறோம். அது நம்ம எப்ப பார்த்தாலும் வாங்கல இல்லையா? அதுக்காக 5000 6000 செப்பல் 3000. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க. இதெல்லாம் எனக்கு தாங்கிக்க முடியாது சார். புடவையும் செருப்பும் அவ்வளவு காஸ்ட்லி தேவையா சார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா சார். எப்ப பார்த்தாலும் நம்ம 5000 ரூபாய் செருப்பு 5000 ரூபாய் ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது இல்ல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறோம். என்ன பச்சிக்கிட்டு அத கூட தப்பு அப்படின்னா எப்படி சார்? இல்ல சார், வருஷத்துக்கு 4 புடவை வாங்குவா சார். பையனை பார்க்க போறேன்னு போகும்போது பூரா காஞ்சிபுரம் கடை ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி வாங்கிட்டு வரேன் சார். ஏன் உனக்கு இந்த வேலை?
4 வருஷத்துல 2 வாட்டி ஷாப்பிங் போயிருக்கேன் சார், அவ்வளவுதான். கொன்றுவேன். நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு அதிக பிரச்சனை தாமா பேசிட்டு இருக்கேன். அன்னைக்காச்சு கன்ஃபியூஷன்ல கிடையாச்சு. இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொடுத்துருவேன். ஆமா சார் கிட்டத்தட்ட 6-7 புடவை 20,000க்கு வாங்கியிருக்கா சார். பணம் வளர 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 செலவை அதிகரிப்போம். இந்த மாதிரி ஒரு அக்கா இருக்க போய் தான் இன்னைக்கு ஒரு பிள்ளை டாக்டருக்கும் ஒரு பிள்ளை இன்ஜினியரிங் படிக்குது. நிதானமா இருந்தாதான் நியாயமான செலவுகளை மட்டும் செஞ்சுக்கிட்டா தான் நம்ம வளர முடியும். அம்மாவை ஏச்சிடலாம், அக்காவை ஏற்க முடியும். சபாஷ், சரியான போட்டு. ஒரு 2000 ரூபாய் செருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் 2 லட்சத்துக்கு ஈக்குவலா நான் நினைப்பேன் 2 சார். லட்சத்துக்கு நினைப்பேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இந்த உலகமே உங்களை செலவு தான் பண்ண சொல்லுது. இப்ப பெருசா செலவு பண்ணு, வாழ்க்கையை கொண்டாடு, அப்படி எல்லாருமே நம்மகிட்ட என்ன சொல்றான், நல்லா ஜாலியா இருந்தா சொல்றான். அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றான்? எல்லாத்துலயுமே நம்மள செலவு பண்ணத்தான் சொல்றாங்க. ஆனா ஒரு குரல் செலவு பண்ணாத, காசை பத்திரப்படுத்துன்னு சொல்லுதுல, அந்த குரல் முக்கியமானது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஜாப் எதுவும் ரிசைன் பண்றதா இருந்தா இப்ப வரைக்கும் பயமா இருக்கும். ஆனா அக்கா எதுவும் சொல்லுவாங்களோன்னு. லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா எல்லா டிசிஷன் அவங்க தான். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கேன். உண்மையிலேயே அவங்க அம்மா மாறி. கண்டிப்பா எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு வீட்டுல பேசியிருந்தாங்க. செம ஜாலியா ஆயிட்டேன். கிளாஸ் செமஸ்டர் முடிஞ்ச உடனே கல்யாணம், கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் 2 இயர்ஸ் பண்ணேன். ஆனா இன்னைக்கு ஜாப்ல இருக்க நேரம் யோசிக்கிறேன் நல்லதுதான் பண்ணியிருக்கிறாங்கன்னு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா, நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. யார்ட்டையாவது ஃபோன் பேசினா டக்குன்னு வந்து போனை பிடுங்கி கால் ஹிஸ்டரி பார்ப்பாங்க. ஆமா, இப்படி ஒரு அக்கா நான் பார்த்ததே இல்லம்மா. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ். எனக்கு பெருமடா எருமை. ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினாலே பயமா இருக்கும். ஏன்டா தயங்குற, தைரியமா சொல்றான். இல்லனா இவ வந்தோடனே ஒளிச்சு வைக்க வேண்டியதா இருக்கும். அந்த பொருள் வாங்கினதை வீட்டுக்குள்ள எங்கேயாவது போட்டு ஒளிச்சு வைக்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.